ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்டிஎன்எஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைட் ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு இதனுடைய முக்கியமான விஷயம். ஸோ என்டிஎன்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் இருக்குது. சரி, நம்மக்கிட்ட இன்டிஜர் இருக்குது, ஃப்ளோட் இருக்குது, டபுள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஒவ்வொரு இன்டிஜரும் 4 பைட்ஸ் எடுத்துக்கும். ஸோ அந்த 4 பைட்ஸை வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்துட்டு முக்கியமான கேள்வி. ஸோ இந்த சாய்ஸ் எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் வந்துட்டு அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னா, நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறோம். சரி, நம்மக்கிட்ட ரிஸ்க் ஆர்கிடெக்சர் இருக்குது, சிஸ்க் ஆர்கிடெக்சர் இருக்குது, இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி ரீட் பண்ண போகுது, எப்படி ரைட் பண்ண போகுது ஒரு டேட்டாவை அப்படின்றத இது வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த என்டிஎன்எஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 டைப் ஆஃப் என்டிஎன்எஸ் இருக்குது. ஒன்று வந்து லிட்டில் என்டியன் அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் பிக் என்டியன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்துட்டு எல்எஸ்பினா என்ன, எம்எஸ்பினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட்னா என்ன, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எம்எஸ்பினா நத்திங் பட், ஸோ நம்மகிட்ட ஒரு டெசிமல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5432 அப்படின்றது 5432 இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு 5 தான் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான நம்பர். ஏன்னா அதுதான் வந்துட்டு 5000 குறிக்குது. அதுதான் வந்து 5000 குறிக்குது. இப்போது நம்மக்கிட்ட 5 இல்லை அப்படின்னா அது 432 மாறிடும். ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஹெக்ஸா டெசிமல் நம்பர் இருக்கும். 0 கிராஸ் 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் 1 2 தான் வந்துட்டு மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் நம்பர். ஏன்னா அதுதான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ அந்த நம்பருக்கு கொடுக்குது. ஸோ அதே மாதிரி தான் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட்டும். அது வந்துட்டு 7,78. ஸோ அது வந்துட்டு லோயஸ்ட் வேல்யூ கொடுக்குது அந்த நம்பருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ லிட்டில் என்டியன்னா என்னன்னா, ஒரு மெமரி அட்ரஸில் எதை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ நம்ம வந்துட்டு எல்எஸ்பியை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து லிட்டில் என்டியன். ஆர்எல்ஸ் எம்எஸ்பியை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பிக் என்டியன். ஸோ லிட்டில் என்டியன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பைட் வந்து இஸ் ஸ்டோர்ட் அட் லோயஸ்ட் மெமரி அட்ரஸ். சரி, நம்மக்கிட்ட 4 மெமரி இருக்குது. 0 கிராஸ் 00 01 02 03. இப்போ 4 மெமரி அட்ரஸ் இருக்குது. இந்த மெமரி அட்ரஸில் எல்எஸ்பியை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா 0 + 7 8 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ 7 8 ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறோம், அடுத்து 5 6 ஸ்டோர் பண்ணுறோம், அடுத்து 3 4 ஸ்டோர் பண்ணுறோம், அடுத்து 1 2 ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்தமாரி எல்எஸ்பியிலேருந்து மெமரி அட்ரஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னா அது வந்துட்டு லிட்டில் என்டியன். அதே வந்துட்டு பிக் என்டியன் வந்தீங்கன்னா, பிக் என்டியன் பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 2 ஸ்டோர் பண்ணுவோம், அடுத்து 3 4 ஸ்டோர் பண்ணுவோம், அடுத்து 5 6, அடுத்து 7 8. ஸோ இந்த மாதிரி லோயஸ்ட் மெமரியில் எம்எஸ்பியையும், அதே ஆப்போசிட்டில் லோயஸ்ட் மெமரியில் எம்எஸ்பியை ஸ்டோர் பண்ணால் அது வந்துட்டு பிக் என்டியன். அதே லோயஸ்ட் மெமரியில் எல்எஸ்பியை ஸ்டோர் பண்ணால் அது வந்து பிக் என்டியன். அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து லிட்டில் என்டியன்னாவே எல்எஸ்பி ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும், பிக் என்டியன்னாவே எம்எஸ்பி ஃபர்ஸ்ட் ஸ்டோர் ஆகும். நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ இப்போது லிட்டில் என்டியன்லாம் யார் யார் யூஸ் பண்ணுறா, பிக் என்டியன்லாம் யார் யார் யூஸ் பண்ணுறா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லிட்டில் என்டியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலோட 86ம் X64 ப்ராசஸர்ஸும் யூஸ் பண்ணுது. அடுத்து ஆம் வந்து நமக்கு தெரியும், அட்வான்ஸ்ட் ரிஸ்க் மெமரி. ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸில் வந்துட்டு லிட்டில் என்டியன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மோஸ்ட் மாடர்ன் சிபியூஸ் அண்ட் லேப்டாப்ஸ் எல்லாமே லிட்டில் என்டியன் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பிக் என்டியன்லாம் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் டிசிபி ஐபி. ஸோ நமக்கு வந்துட்டு ஓஎஸ்ஐ மாடல் படிச்சிருந்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் இது வந்து ஒரு லேயர். டிசிபி ஐபின்றது ஒரு லேயர். ஸோ இந்த லேயரில் வந்துட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து பிக் என்டியன் யூஸ் பண்ணுவோம். சரி, நம்மக்கிட்ட இன்டெல் 86 ப்ராசஸர் இருக்குது. பட் நீங்கள் ஒரு டேட்டாவை வந்துட்டு இன்டர்நெட் மூலமாக அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் லிட்டில் என்டியன் டு பிக் என்டியன் கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளால் அனுப்ப முடியும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலான ஒரு இது வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுதான். ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஹியூமன் ரீடபிளாக இருக்கும். நம்ம பிக் என்டியன் ஸ்டோர் பண்ணும்போது, ஸோ நம்ம வந்துட்டு 0 கிராஸ் 1 2 3 4 5 6ன்றதுன்னா 1 2 எடுத்து ஃபர்ஸ்ட் மெமரி அட்ரஸில் ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு வந்துட்டு ஹியூமன் ரீடபிள் வந்துட்டு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்தோடனே அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும், பார்த்தோன்னே அதை படித்தோடனே. பட் லிட்டில் என்டியனில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இது வந்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலிமா நம்மளால் ஃபாஸ்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண முடியும். நம்மளால் எஃபிஷியண்ட்டாக இந்த
இந்த இதை வந்து ஸ்டோர் பண்ணி அது அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸே நம்ம அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம வேகமாக பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து வந்துட்டு நெட்வொர்க் பைட் ஆர்டர். ஸோ இது வந்துட்டு என்னன்னா இந்த டிசிபி ஐபி சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஒரு செப்பரேட் நெட்வொர்க் பைட் இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றத பற்றி. ஸோ இதை பற்றி வேணும்னாலும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லிட்டில் எண்டியன் அண்ட் பிக் எண்டியனை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும் அப்படின்னா ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு கோட் இருக்குது நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு எக்ஸ்ன்ற வேரியபிளில் நான் வந்துட்டு ஒரு இன்டிஜரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன், அதை கேரக்டர் பாயிண்டர் மூலமாக அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு அரே, அந்த அரேல இருந்துட்டு நான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணுறேன், அதை ஆக்சஸ் பண்ணி அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். அப்படின்ற போது இப்போ லிட்டில் எண்டியன் சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட இதில் பார்த்தீங்கன்னா 7 8 ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் 0th எலமெண்ட்டில் வந்துட்டு 7 8 ஸ்டோர் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 6 ஸ்டோர் ஆகிருக்கும். செகண்ட் எலமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 4 ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து தேர்ட் எலமெண்ட்டில் 1 2 ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் பிக் எண்டியனில் அப்படியே ஆப்போசிட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் கோட், நீங்கள் உங்கள் இதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்ஸ் வந்து லிட்டில் இண்டியன் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுறதுனால ஸோ இதை வந்து நீங்கள் நமக்கு வந்து அவுட்புட் இதுதான் வரும் நம்ம சிஸ்டத்தில் ட்ரை பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ்னால் எல்லா சிஸ்டமுமே லிட்டில் எண்டியன் அப்படின்னு நம்ம அசீவ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ சில நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸோ இல்லை எம்பரேட் சிஸ்டமோ வந்துட்டு பிக் எண்டியன் ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இக்னோரிங் பைட் ஆர்டர் அண்ட் பைனரி ஃபைல்ஸ். ஸோ நம்ம பைனரி ஃபைல்ஸ்லாம் ரைட் பண்ணும்போது அந்த பைனரி ஃபைல்ஸ் வந்துட்டு என்ன பைட் ஆர்டரில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லிட்டில் எண்டியனா ஆர் பிக் எண்டியனா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு அதை நம்ம ரைட் பண்ணவோ ரீட் பண்ணவோ செய்யணும். அடுத்து வந்து சென்டிங் ரா இன்டிஜர்ஸ் ஓவர் நெட்வொர்க். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம ப்ராசஸர்லேருந்து நெட்வொர்க்குக்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ப்ராசஸரில் வந்துட்டு லிட்டில் எண்டியன் ஆர்கிடெக்சராக இருக்கும், நெட்வொர்க்கில் அனுப்ப போகிறது வந்துட்டு பிக் எண்டியனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூசிங் பைட் ஆர்டர் வித் பிட் ஆர்டர். இண்டியன்னஸ் வந்துட்டு நம்மளோட பைட்டை தான் அஃபெக்ட் பண்ணுமோ தவிர அதில் உள்ளே இருக்கக்கூடிய பிட்ஸை அஃபெக்ட் பண்ணாது. சரி நம்மக்கிட்ட வந்துட்டு 0 cross 1 2 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்னோட பைனரி என்ன 0 cross ஒன்னோட பைனரி என்னன்னா 0 0 0 1. அடுத்து வந்து 2ஓட பைனரி என்னன்னா 1 0. ஸோ இந்த பைட் ஆர்டர் தான் நம்ம வந்து இது பண்ணுமே தவிர அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிட் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணாது. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்துட்டு மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி ஃபைல் காம்பேட்டிபிலிட்டி. அதாவது ஒரு பைனரி ஃபைல் இருக்குன்னா அதை எப்படி காம்பேட்டபிளாக வச்சுக்கணும், நீங்கள் இன்னொருத்தருக்கு அனுப்பும் போது அது கரெக்டாக வேலை செய்யணும், அவர் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியணும். அதனால் வந்துட்டு இது வந்து மேட்டர். அண்ட் தென் கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்யூனிகேஷன். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ப்ராசஸர்லேருந்து நெட்வொர்க் அனுப்புகிறோம் இல்லை நெட்வொர்க்லேருந்து நம்ம சிஸ்டத்துக்கு டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கணும். அண்ட் தென் மெமரி டீபக்கிங். ஸோ நம்ம வந்து ஒரு நம்ம எஸ்டிஎம் கண்ட்ரோலர்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்துட்டு டீபக் பண்ணுறதுக்கு இந்த இண்டியன்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். அண்ட் தென் ஹார்ட்வேர் இன்டர்ஃபேஸிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்டிமைசேஷன் லெவல் 1 2 3 நிறையா இருக்குது. ஸோ இந்த லெவலில் ஆப்டிமைஸ் பண்ணும்போது நம்மளோட கம்பைலரே பார்த்தீங்கன்னா சில டேட்டாவை வந்து ஒமிட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒமிட் பண்ணும்போது நமக்கு எது ஒமிட் ஆகிருக்கு அப்படின்றது இந்த என்டிஎன்எஸ் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ குயிக்காக நம்ம ஒரு கம்பேரிசன் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா லிட்டில் என்டியனில் எல்எஸ்பி ஃபர்ஸ்ட்டு, எம்எஸ்பி பிக் என்டியனில் எம்எஸ்பி ஃபர்ஸ்ட்டு. அடுத்து மெமரி விர்ச்சுவலைசேஷனில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் பிக் என்டியனில் வந்துட்டு ஹியூமன் ஸ்டைல் ரீடபுளாக இருக்கும். அடுத்து லோக்கல் கம்ப்யூட்டேஷன் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா கிரேட்டாக இருக்கும் எதில் லிட்டில் என்டியனில். ஏன்னா இதில் வந்துட்டு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு வேகமாக பண்ண முடியும், பட் பிக் என்டியனில் நம்மளால் சீக்கிரம் பண்ண முடியாது. அண்ட் தென் நெட்வொர்க்கிங்கில் வந்துட்டு லிட்டில் என்டியன் ஒர்க் ஆகாது, பிக் என்டியன் ஒர்க் ஆகும். அடுத்து ஸ்டாண்டர்ட் பிசியில் பார்த்தீங்கன்னா லிட்டில் என்டியன் தான் ஸ்டாண்டர்டு, பட் பிக் என்டியன் இல்லை. அடுத்து வந்து ரீடிங் எக்ஸ்டெம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிக் என்டியன் படிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா அது வந்து மோர் லைக் ஹியூமன் ஸ்டைல். அடுத்து ஆனால் லிட்டில் என்டியன் படிக்கும்போது உங்களுக்கு வந்து லெஸ் இன்டியூட்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பிக் அண்ட் லிட்டில் என்டியன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இல்லை ஏதாவது கன்சர்ன் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் திரும்பி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.